Hello friends, welcome back to Men's Fashion Tamil. இந்த வீடியோல நம்ம வந்து 2020ல ட்ரெண்டிங் ஆக போற பேண்ட்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது பேட்டர்ன் பேண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பேண்ட்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிறேன். யூசுவலா நம்ம வந்து ஜீன்ஸ் அண்ட் காட்டன் பேண்ட்ஸ் தான் வியர் பண்ணுவோம். 2020ல உங்களோட ஸ்டைலை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். பழசெல்லாம் வியர் பண்ணி போர் அடிக்குது அப்படின்னா இந்த பேண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ற இந்த பேட்டர்ன் பேண்ட்ஸ் எல்லாம் உங்களோட கலெக்ஷன்ஸ்ல நீங்க ஆட் பண்ணலாம். நம்பர் 1, வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற பேண்ட்ஸ். பிளெயினாக இருக்காது, அதில் வந்து நம்ம ஷர்ட்டில் எப்படி வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கோ அது மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் இருக்கிற பேண்ட்ஸ். நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ், நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், மாடல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் வியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். நம்மளோட ஸ்டைல் யூனிக்காக தெரியும். இப்போ 4 பேர் இருக்காங்கனாலும் நம்மளோட அவுட்ஃபிட் கொஞ்சம் போல்டாக இருக்கணும்னா இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் பேண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். செகண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிளெய்டு பேட்டர்ன். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளெய்டு பேட்டர்ன் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மோஸ்ட் காமன் பேட்டர்ன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் செக்ஸ், அதாவது பெரிய பெரிய செக் பாக்ஸ் இருக்கிற பேண்ட்டு. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக் பாக்ஸ் இருக்கிற பேண்ட்டு. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போல்கா டாட்ஸ். போல்கா டாட்ஸ்னால் நம்மளோட பேண்ட்டில் வந்து சின்ன சின்னதாக வந்து டாட்ஸ் இருக்கும். இதுதான் போல்கா டாட்ஸ். இப்போ பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன இந்த 5 பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் வாங்குங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பேண்ட்டு தான். பட் இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் பேட்டர்னில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கிளாசிக் பேட்டர்ன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். இந்த பேண்ட்ஸ் எல்லாம் எப்படி வியர் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வியர் பண்ணி காமிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த பேண்ட்டெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஷாப்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நார்மல் கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது CashKaroன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. CashKaro சைனப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் CashKaroவில் சைனப் பண்ணதுக்கப்புறம் CashKaroக்குள்ளே போய்ட்டு ஒரு சர்ச் பாக்ஸ் தெரியும். நான் இப்போ 2 ஆஃபர் பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஆஜியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஆஜியோ அப்படின்னு டைப் பண்ணதும் ஆஜியோ வரும். நீங்கள் வந்து ஆக்டிவேட் கேஷ்பேக்னு ஒரு பட்டன் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஜியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாலும், இப்போ ஷர்ட்டு, ஜீன்ஸு, இந்த மாதிரி செக்குடு பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 15% நீங்கள் வாங்க போகிற, அதாவது 1000 ரூபாய்க்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 ரூபா, 2000 ரூபா அப்படின்னா 300 ரூபா. அது வந்து உங்களோட CashKaro வேலெட்டில் கேஷ்பேக்காக ஆட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் நம்ம வந்து இதை ரீசார்ஜுக்கோ பெட்ரோல் பர்பஸ்க்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். இப்போ நார்மலாக ஆஜியோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி சர்ச் பாக்ஸில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் மிந்த்ரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மிந்த்ராவில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 6% கேஷ்பேக் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். அது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அது பார்த்து நீங்கள் ஆஜியோலையும் மிந்த்ராவில் இருக்கிற ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த பேண்ட்ஸ் எல்லாம் எப்படி வியர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் டிஷர்ட்டோட வியர் பண்ணுறதுனாலும் வியர் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நார்மலாக ஷர்ட் நம்ம வியர் பண்ணுவோம், ஷர்ட்டோட வியர் பண்ணாலும் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூவில் பிக் செக் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், ஸ்மால் செக்ஸ் இருந்தாலும் பிடிக்கும், பிளெய்டு செக்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெய்டு பேண்ட் ப்ளஸ் ஒயிட் ஷர்ட் காம்பினேஷன். ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் இதை ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். பார்க்குறதுக்கு ஃபார்மலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எலகண்ட்டாக கிளாசிக்கான ஒரு லுக் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் ஒரு லோஃபர் ஷூ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். செகண்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் செக் இருக்கிற பேண்ட்ஸ் தான். இந்த பிக் செக் பேண்ட்ஸ் ப்ளஸ் ப்ளூ ஷர்ட் காம்பினேஷன். ப்ளூ ஷர்ட் மட்டும் கிடையாது, டார்க் பேண்ட் போடும்போது எனி கைண்ட் ஆஃப் லைட் கலர் ஷர்ட் வியர் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி பேட்டர்ன் பேண்ட்ஸ் இல்லை, பேட்டர்ன் பேண்ட்ஸ், சீனோஸ், ஜீன்ஸ் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களோட தைஸிலிருந்து ஆங்கிள்ஸுக்கு வரும்போது அதோட டேப்பரிங் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் பேண்ட்ஸ் வியர் பண்ணும்போது உங்களோட ஆங்கிள்ஸ் தெரிகிற மாதிரி வியர் பண்ணுங்கள். அதாவது நோ பிரேக் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பிரேக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜீன்ஸ் எந்த இடத்துல முடியணும், ஃபார்மல் பேண்ட் எவ்வளோ லெங்த்தில் இருக்கணும், இல்லை சீனோஸ் வியர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் பேண்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது உங்களோட லெங்த்து அது பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் பேண்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது நம்மளோட ஆங்கிள்ஸ் தெரிகிற மாதிரி வியர் பண்ணால் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்கா டாட்ஸ் இருக்கிற இந்த பேண்ட் ப்ளஸ் டிஷர்ட். அதாவது நம்ம பேண்ட்டில் சின்ன சின்ன டாட் இருக்குன்னு முன்னாடி சொன்னேன், அதுவும் டிஷர்ட்டும் ப்ளஸ் நம்ம ஒரு சங்கி ஸ்னீக்கர் போடும்போது, சங்கி ஸ்னீக்கர் இந்த வீடியோவில் தெரிகிறது தான், நம்மளோட அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கும், யூத்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக் இருக்கிற இந்த பேண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு ரோஸ் கலர் ஷர்ட். யூஸ்வலாக நேவி ப்ளூ பேண்ட் ப்ளஸ் ரோஸ் ஷர்ட் அப்படின்னாலே அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் காம்பினேஷன் என்னடானா
ஒரு ப்ரௌன் பேண்ட் ப்ளஸ் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட். இந்த ப்ரௌன் பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மீடியம் செக்குடு பேண்ட்டு தான். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லோஃபர் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்ஃபிட் கம்ப்ளீட் ஆயிரும். யூஸ்வலாக இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பேண்ட் நீங்கள் வேர் பண்ணும்போது டாப்லேருந்து பாட்டம் வரும்போது அது கரெக்டாக அந்த டேப்பர்னஸ் இருக்கணும். அண்ட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆங்கிள்ஸ் தெரியணும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் போடும்போது நமக்கு அவ்வளோ ப்ரீத்தபிளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டைலிஷாக இருப்பீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் இன்ஸ்பிரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பாய் ஃப்ரம் சஞ்சு.